ஏண்டா ஆனந்தா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? பசுக்கள் எங்கடா எங்கடா விட்டுட்டு வந்த? அம்மா, நான் காட்டுல பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கழுகு வந்து பசுக்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேளை அந்த கழுகு என்ன பாக்கல. பாத்திருந்தா என்னையும் தூக்கிட்டு போய் சாப்பிட்டு இருக்கும். நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? பசுக்களை எப்படிடா கழுகு தூக்கிட்டு போகும்? நீ பாத்தியா கழுகு தூக்கிட்டு போனத? இல்லம்மா, நான் அந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் அதோட கண்ணுல நான் படல. ஆட அறிவில்லாத மக்கு பையலே, உன்னை யாரோ நல்லா ஏமாத்தி பசுக்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டான்டா. உன்னை என்ன செஞ்சாலும் பாவமே இல்ல. நீ உடனே வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் இங்க இருந்த என் கையாலேயே செத்துடுவ. போடா இங்க இருந்து. ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. பசுக்களை கழுகு தான் தூக்கிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் பசுக்களோட வந்தா வீட்டுக்கு வா. அப்படி இல்லன்னா இனிமே நீ என் கண்ணுலயே படாத. சரிம்மா, நான் போய் பசுக்களை கூட்டிட்டு வர்றேன். இப்ப எனக்கு பசிக்குது, கொஞ்சம் ரொட்டி கொடுமா. ரொட்டில எதுவும் இல்லடா. முதல்ல நீ பசுக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு சோறே. இல்லனா இல்ல. முதல்ல கிளம்பு. மறுபேச்சு பேசாம ஆனந்தன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இனிமே இவன் திரும்பி வராம இருந்தா நல்லது. இவனை எப்படி ஒழிக்கிறதுன்னே தெரியல. அவங்க சொல்லிட்டு இருந்தத ஆனந்தன் கேட்டுறாரு. நான் வீட்டுல இருக்கிறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இப்ப இந்த பசுக்களை கூட்டிட்டு வரலன்னா அம்மா வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டாங்க. பசுக்களை கழுகுதான் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? நாம போய் அதே காட்டுல தேடலாம். ஒருவேளை பசுக்கள் வேற வழியா எங்கேயாவது போயிடுச்சான்னு பாக்கலாம். காட்டுக்குள்ள ஆனந்தன் பசுக்களை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. ஐயோ, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். ரொம்ப இருட்டாயிடுச்சே, பசி வேற எடுக்குது. அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கே. அவர்கிட்ட போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாக்கலாம். அங்க ஒரு முனிவர் மரத்துக்கு கீழே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனந்தன் அவர்கிட்ட போய், என்னது இது? இவரு உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. இது என்ன பழக்கமோ போ. இவரு பக்கத்துல ஒரு பைய இருக்கு, அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது சாப்பிடுற பொருள் இருக்கும். ஆனா இவரை கேட்காம எடுத்து சாப்பிடுறது ரொம்ப தப்பாச்சே. ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இவரை எழுப்பி விட்டு கேட்கலாமா? ஐயா, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயா, உங்களதான். கொஞ்சம் எந்திரிங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். அப்படி ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த முனிவர் தவத்துக்கு கலங்க வந்து